புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்ம கேட்போமா? ஏசப்பா எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் கூட வாசிப்போம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை. அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தையும் நாமத்தை, என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பேரை எழுதுற தீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கணும். இந்த எழுதப்பட்டிருக்குது. ஆலயத்தை நம்ம தூண் ஆக்குவார். நம்மளை எப்படி பண்ணறான்? அவன் தூணாக பில்டிங் தானே தெரியும். தூணு தான் அதை என்ன பண்ணும், அதை தாங்கி நிற்கும். உங்க குடும்பத்துல உங்களை தூணா வச்சிருக்காரு, மறந்துடாதீங்க. உங்க கணவருக்கும் உங்களை தூணா வச்சிருக்க, உங்க மனைவிக்கும் உங்களை தூணா வச்சிருக்காரு, உங்க பிள்ளைகளுக்கும் உங்களை தூணா வச்சிருக்கிறாரு. தூணு எல்லாத்தையும் என்ன பண்ணும்? எல்லாமே என் மேலதான் வந்து புரியாச்சு, எல்லாமே என் மேலதான் சொல்றாங்க, என் மேலதான் பிரச்சனை வருது. நல்லா செஞ்சா ஏன்னா நீங்க தூணு. அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த டெபாசிட் இல்லை அப்படின்னா ஆண்டவர் தாங்கக்கூடிய கிருபையை தருவார். சகலத்தையும் சகலத்தையும் அன்புக்கு அன்பு தன்னை போல இருமாப்பா இரா ஐயோக்கே தனத்தை செய்ய தற்பொழிவை நாட சினமுடைய கோபம் கொள்ளாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அது என்ன பண்ணும்? தூணும். எவ்வளவு பெரிய வெயிட்டை வச்சா என்ன பண்ணும்? அது என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? நமக்குள்ள இருக்கிறவர் யாருங்க? நம்ம தாங்கல, நம்மளுக்குள்ள இருக்கிறவர் நம்ம தாங்குறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவர் நம்மளை தாங்குகிறவர் என்று போட்டிருக்காரு. தப்பு வைக்கிறவர். அப்ப ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல நம்ம தூணாக்குவாராம். அவருடைய பேர் பலதர்மா நாமத்தை என்ன பண்ண, நம்முடைய பேரை பேரு சொல்லி அழைக்கிற தேவன். உங்க பேர் வரைக்கும் முன்னாடி, உங்க அப்பா அம்மா பேருக்கு முன்னாடி அவர் பேர் வச்சுட்டார். யாரு? நம்முடைய தேவனாய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பேர் வச்சிருக்கிறார். நீ எனக்கு வேணும். சும்மா ஏதோ நம்ம என்ன பிறக்கல அந்த பூமியில. கர்த்தர் தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எங்க? தாயின் கருவை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளை, இங்க வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜெயங்கொள்ளுகிற இவனுடைய அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவே. வசனம் சொல்லுது பாருங்க. அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தூண். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை. அப்ப நம்மளை கொண்டு இந்த தேசத்துல, குடும்பத்துல, பட்டணத்துல, வேலையில பெரிய காரியங்களை செய்ய போகிறான். அவன்கிட்ட கேட்கணும், நம்ம ஏதோ நான் ஏன் இந்த பூமியில பிறந்தேன், நான் ஏன் இருக்கிறேன், எல்லாமே நானே செய்யணும், எல்லா வேலையும் ஏமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க தான் தூணுங்க, மறந்துடாதீங்க. எப்படி? உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை பரிசுத்தமா வாழும், என் பிள்ளை அந்த குடும்பத்தை சரியா நடத்தும், நான் கொடுத்த அந்த பிள்ளைகளை சரியான விதத்துல நடத்தி கொண்டு போவான். என் பிள்ளை உன்னை தூணாக்க வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மறந்துடாதீங்க. எனக்கு அருமையா தேவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி உத்தமமானது, அதை பின்பற்றுகள் பாக்கியவான்கள். நீர்கால் ஓரமாய் நடப்படு, தன் காலத்தை கணிது இளையராக மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிழல் தரக்கூடியது நீங்க. சோத்திரம். பச்சையான ஒளிவு மரத்தை போல இந்த பச்சை ஒளிவு இருப்பீங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆண்டவங்களை செழிக்க பண்ணிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டோடைய ஆலயத்துல சோத்திரம் உங்களை தூணா வச்சிருக்கிறார். ஆமா, நம்ம ஏதாவது தவறுகள் செய்ய முடியும். தூண் என்ன பண்ணும்? தூணு போய் தவறு தூணு நம்ம தான் தூணா வச்சுக்க. அப்ப நம்ம வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, தேவையில்லாத தேவனுக்கு பிடிக்காத பாவம் செய்யும் பொழுது அந்த தூணு என்ன பண்ணும்? அந்த கட்டடம் என்ன பண்ண விழுந்துடும். எனக்கு அருமையா தேவை பிள்ளைகளே, அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்குரிய இருதய உங்களுக்குரிய இடத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இங்க எழுதப்பட்டிருக்கிறது கடைசியா சொல்ற பாருங்க, 12 வசனத்தை கடைசியில சொல்றாரு பாருங்க, என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். அவருடைய நாமம் யாருக்கு தெரியும்? நமக்கு தரிக்கப்பட்டு, உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுங்க. கர்த்தருக்கு சொந்த நாமத்தை சொல்லுங்க. இயேசு என்ற நாமத்தை நீங்க சொல்லுங்க. எல்லா பிசாசுகள் அலரும், எல்லா விக்கிரகத்தின் கிரிகள் அழியும், எல்லா வியாதிகள் உங்களை நீங்கும். உங்களை தூணா வச்சிருக்காரு. ஆனா சொல்லுங்க, ஆண்டவரை தூணா வைக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா.
எத்தனை வெளிப்படுத்தும் வசனம் வாசிப்போம், அநேக வெளிப்படம் தந்துட்டே இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல போய் இல்ல உங்களோட கர்த்தர் பேசுவா. நீங்க தூணு என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அதை நிச்சயமாக அப்படியே உங்களை மாற்றுவாராக. ஒருவேளை சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துல உங்களை யாருக்கும் பிரயோஜனம்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, உங்களை கர்த்தர் தூணா வச்சிருக்கிறார். நீங்கள் முக்கியமானவர்கள். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, இந்த வேலை ஸ்தலத்துல, இந்த பூமியில் வச்சுக்க கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம வச்சுக்கல உங்களை. நீங்க ஒரு தூண் என்பதை மறந்துடாது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் தூணா வைத்ததற்காக பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, நாங்கள் எங்களை தூணா வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நாங்களே அறிந்து கொள்ளாம இருக்கிறோம்ப்பா. நாங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாம இருப்போம். எங்க பேரை எழுதி வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களை தூணாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஆலயமாகிய இந்த ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் வாழ்ந்து ஆண்டவரே அநேகத்துக்கு கொண்டு வந்து ஆஸ்வதமான பாத்திரமாய் தூணாயங்களை மாற்றுகிறாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம்.